Welcome to Lockdown School. Today we are going to discuss about data and information. A computer system is primarily for processing data. A computer system considers everything as data, be it instruction, pictures, songs, videos, documents, etc. Data can also be raw and unorganized facts that are processed to get meaningful information. So understanding the concept of data along with the different types of crucial to understand the overall functioning of computer. Sometimes people use the terms data, information, and knowledge interchangeable, which is next topic data and its types. A computer system has many input devices which provide it with raw data in the form of facts, concepts, instructions, etc. Internally, everything is stored in a binary form 0 and 1. But externally, data can be inputted to a computer in the text form consisting of English alphabet A to Z, numbers 0 to 9, and special symbols like @ etc. Data can be input in other languages too, or it can be read from the files. The input data may be from different sources, hence it may be in different formats. For examples, an image is a collection of red, green, blue pixels. A video is made up of frames, and a fee receipt is made in numeric and non-numeric characters. Primarily, there are three types of data. அடுத்து வந்து டேட்டாவும் அதோட என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து நிறைய இன்புட் டிவைஸ் இருக்கும். அது வந்து நம்மளோட ரா டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணும். அதில் என்னென்ன கான்செப்ட்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து பைனரி ஃபார்ம் இருக்கும் 0 அண்ட் 2ல். அதே மாதிரி அதோடைய எக்ஸ்டர்னல் டேட்டாவில் வந்து இன்புட்டில் வந்து டெக்ஸ்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்லாம் இருக்கும் A to Z. அது வந்து கேபிட்டல் A to கேபிட்டல் Z, ஸ்மால் லெட்டர் A to ஸ்மால் லெட்டர் Z. நியூமரல்ஸ் வந்து 0 to 9 இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் நம்பர்ஸ் வந்து லைக், அட்டு, ஆஷ், இது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒரு டேட்டா வந்து இன்புட்டில் வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்கும், ரீட் பண்ணலாம் அந்த ஃபைலை. அதே மாதிரி ஒரு இன்புட் டேட்டாவில் வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் இருக்கும், அதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமேஜ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ரெட்டு. ஒரு இமேஜில் வந்து நிறையா ரெட்டை வந்து ரெட் கலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, க்ரீன் கலர்ஸ் எடுத்திருக்காங்க, ப்ளூ கலர் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் RGB பிக்சல்ஸ். அப்புறம் ஒரு வீடியோவில் வந்து நிறையா ஃப்ரேம்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் கம்ப்யூட்டரில். அதே மாதிரி நிறைய நியூமரிக்கும் நான் நியூமரிக் கேரக்டர்ஸும் நம்ம அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவில் வந்து நம்ம எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். First one is structured data. Data which follows a strict record structures and it easily compared is called a structured data. Such data with a pre-specified tabular format may be stored in a data file to access in the futures. In below shows a structured data table related to monthly attendance of students maintained by the school. It is clear that such the data is organized in row column format and is easily understandable. Structured data may be stored in ascending or descending order. In the examples, attendance data is sorted in increasing order on the column month. Other examples of structured data included sales transaction, online railway tickets booking, ATM transaction, etc. இப்போ வந்து அந்த 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன டேட்டான்னு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் டேட்டானா இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஃபாலோ பண்ணுறது, அது பேர் தான் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அதில் வந்து ஒரு டேட்டா வந்து ப்ரீ ஸ்பெசிஃபைட் டேப்லர் ஃபார்மேட் மே பி ஸ்டோர்ட் இன் டேட்டா ஃபைல் டு ஆக்சஸ் இன் த ஃபியூச்சர். இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி எப்படி வந்து அசெண்டிங் ஆர்டரில் மாதிரி 1 to 10 அது மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிறது பேர். நம்ம வந்து ஃப்யூச்சரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டேட்டாவை. நம்ம அந்த டயக்ராம் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் டேட்டா அது என்னென்னா மந்த்லி அட்டண்டன்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட். டெய்லியும் ஒரு நாள்லேயும் எத்தனை பேர் அட்டண்டன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க.
அப்படின்ட்டு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் ஒரு இது காலம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நேம்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மந்த்துன்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அட்டண்டன்ஸுன்னு காலம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பர்சன்டேஜ் ரேட்டில் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரோல் நம்பர் 1 அதனால் R1 கொடுத்துருக்காங்க, நேம் வந்து மோகன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் மே மந்தில் எவ்வளோ நாள் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் R2 சோஹன், அவனும் மே மாதத்தில் வந்து எவ்வளோ அட்டண்டன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 75% வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் டேட்டா வரும். அதே மாதிரி இப்போ ஒரு டேட்டா வந்து ரோலையும் காலம்லேயும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டேபிளாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவை பார்க்கும்போது. அதே மாதிரி அப்பயும் நான் சொன்னேன், ஒரு டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோன்னா அசெண்டிங் ஆர்டர் டு டிசெண்டிங் ஆர்டரில் வந்தால் இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு அட்டண்டன்ஸ் டேட்டா வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர்லேருந்து போவாங்க, எப்படின்னா மந்த்து. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேட்டா வந்து நிறையா இன்க்ளூட் ஆகும். சேல்ஸ் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ரயில்வே டிக்கெட் புக்கிங், ஏடிஎம் டிரான்சாக்ஷன், மூவி டிக்கெட்ஸ், அதெல்லாம் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு. Next topic, unstructured data. Unstructured data. Data which are not organized in a predefined record format is called unstructured data. Examples include audio and video files, graphics, text documents, social media posts, satellite images, etc. As shown in report card below, with monthly attendance record details sent to parents. Such the data are unstructured as they consider the textual content as well as graphics, which do not follow a specific format. வந்து நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம், அன்ஸ்ட்ரக்டட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்டட் டேட்டானா அது வந்து ஒரு நாட் ஆர்கனைஸ் ப்ரீடிஃபைன்டு ரெக்கார்ட் ஃபார்மேட். இப்போ வந்து அது ஒரு ப்ரீடிஃபைன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா மாதிரி, ஒரு ரெக்கார்ட் மாதிரி, அசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி இல்லாமல் அது ப்ரீடிஃபைன்டு விதவிதமான இது அப்படியே இருக்கிறது பேர் தான் அன்ஸ்ட்ரக்டட் டேட்டா. ஸ்ட்ரக்சராக இல்லாமல் அது அன்ஸ்ட்ரக்சராக இருக்கிறது, அதுக்கு பேர் தான் அன்ஸ்ட்ரக்டட் டேட்டா. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு ஃபைலில் வந்து ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ், கிராஃபிக்ஸில் வந்து டெக்ஸ்ட் டாக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸில் இன்க்ளூட் பண்ணுறோம், அதில் வந்து ஆடியோவும் வீடியோ ஃபைல்ஸும் இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியா போஸ்ட் இருக்குது, சேட்டலைட் இமேஜஸ் இருக்குது, நிறைய இருக்குது எல்லாத்துலேயும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டயக்ராம் பார்க்க போகிறோம். அது என்ன இதுனா ஒரு அட்டண்டன்ஸ், இது மந்த்லி அட்டண்டன்ஸ் ரெக்கார்ட் மாதிரி ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. அதுக்கு பேர் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, ஃபிகர் 1.10 அன்ஸ்ட்ரக்டட் டேட்டா மந்த்லி அட்டண்டன்ஸ் ரெக்கார்ட். இப்போ வந்து அந்த பையன் பேர் வந்து நேம் வந்து ஜான் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ரோல் நம்பர் வந்து R1 கொடுத்துருக்காங்க, கிளாஸ் வந்து 11th A, டோட்டல் கிளாஸ் ஹெல்டு வந்து 150. அதில் வந்து அவன் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கான்னா 100 கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கான். ஆப்சண்ட் வந்து 50 கிளாஸஸ் இருக்குது. இப்போ வந்து அங்கே அட்டண்டன்ஸில் வந்து அட்டண்டன்ட் கீழே கொடுத்துருக்காங்க, அவன் எவ்வளோ 1 இயரில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் அன்ஸ்ட்ரக்டட் டேட்டா. நம்ம அடுத்த டேட்டா என்னன்னு பார்ப்போம். Next one is semi-structured data. Data which have non-well-defined structure but maintains a internal tags or making to separate data elements are called semi-structured data. Examples include email documents, HTML pages, comma separate values, etc. As near image, an example of semi-structured data containing students' month-wise attendance detail. In these examples, there is no specific format for each attendance record. Here, each data value is preceded by a tag name, month, class, attendance for a interpretation of the data value while processing.
இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா. இப்போ வந்து இந்த டேட்டாவில் வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் பட் மெயின்டைன் இன்டர்னல் டேக்ஸ் ஆர் மேக்கிங் த செப்பரேட் டேட்டா எலிமெண்ட்ஸ் ஆர் கால் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா. இதில் வந்து இந்த டேட்டாவில் வந்து என்னென்னா அது வந்து வெல் டிஃபைண்டாக ஸ்ட்ரக்சராக இல்லாமல் ஒரு 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 ஸ்டூடெண்ட்டுக்குமே தனித்தனியாக அவங்களோட நேம் டேக் பண்ணி மந்த் டேக் பண்ணி கிளாஸஸ் அட்டண்டன்ஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணி செமிக்கல் இது எலிமெண்ட்டாக இருக்கிறது டேட்டா எலிமெண்ட்டாக இருக்க பேர் தான் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா. அதை வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் இன்க்ளூட் ஆகும்னா இமெயில் டாக்குமெண்ட், ஹெச்டிஎம்எல் பேஜ், கமா செப்பரேட்டட் வேல்யூ, சிவி ஃபைல், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டயக்ராம் பார்க்குறோம். என்னென்னா செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா எப்படி இப்போ எப்படி செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். மந்த்லி வைஸ் டோட்டல் அட்டண்டன்ஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பை த ஸ்கூல். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் பார்த்துருக்கோம். ஒரே ஃபஸ்ட்டில் டாப்பில் மட்டும் நேம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வரிசையாக அவங்க நேம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோல் நம்பர் கொடுத்துருந்தாங்க, வரிசையாக அவங்களோட ரோல் நம்பர் போட்டிருந்தாங்க. அப்புறம் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு வரிசையாக அவங்க இந்தந்த கிளாஸ்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அட்டண்டன்ஸ் வந்து அவங்க அட்டண்டன்ஸ்னு ஒரு காலம் ஹெட்டிங் போட்டு அவங்க இவ்வளோ அட்டண்டன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படியே கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு தனியாக ஒரு நேம் டேக் மாதிரி இருக்குது. இப்போ நேம்னா இவங்க மட்டும்தான், இந்த நேமில் இவங்க இருக்காங்க. ஜூலையில் வந்து மந்த்து ஜூலை, கிளாஸ் 11th, அட்டண்டன்ஸ் 98. தனித்தனியாக எல்லாருக்கும் தனித்தனியாக டேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அந்த தனித்தனியாக டேக் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா பேர் தான் செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.